ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது அருண் ஸ்டுடியோ. நான் அருண். இப்போ எங்கே வந்திருக்கேன்னா உள்ளியோட்டில் இருக்கிற ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயம் சிவங்கோயிலுக்கு தான் வந்திருக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து கும்பாபிஷேக வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்திருக்கிறேன். இன்றைக்கி வந்து என்னென்னா இன்றைக்கி வந்து கோயிலில் மண்டாபடி எங்கள் மாமா வீட்டு மண்டாபடி அதனால வந்திருக்கேன். எங்கள் மாமா வீட்டு தான் உள்ளியோட்டையில் உள்ள கருப்பாமுடி ஹைரா அவங்க பங்கெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி மண்டாபடி தர்றாங்க. சிவங்கோயில் கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் 40 நாள் மண்டாபடி நடக்கும். அதில் ஒவ்வொரு குடும்பமும் அவங்க சார்பாக வந்து மண்டாபடி தருவாங்க. இன்றைக்கி வந்து எங்கள் மாமா வீட்டில் வந்திருக்காங்க. அதான் மாமா வர சொல்லி கூப்பிட்டுருந்தாரு. நான் அப்படியே மறுபடியெல்லாம் அழைச்சிட்டு வந்ததுனால அப்படியே காஞ்சி போயிருந்தேன். அதனால தான் என் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கும், பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போயிட்டு வந்து பார்த்தப்ப எல்லா சொந்தக்காரங்க எங்கள் சித்தப்பா எல்லோரும் வந்துருந்தாங்க. எல்லாம் கோயிலுக்கு எல்லாம் மண்டாபடிக்கு எல்லா ஊர் மக்கள் உள்ளியோட்ட மக்கள் எல்லோரும் கலந்துக்கிட்டாங்க. எல்லாம் கடைசியாக பூஜை ஆரம்பிச்சாச்சு. அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு கைலாசநாதருக்கும் காமாட்சியம்மனுக்கும் அபிஷேகம்லாம் முடிஞ்சு லாஸ்ட்டாக தீபாவளி காட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி சாமிக்கு கைலாசநாதருக்கு அமோகமாக எல்லா வகையான தீபாவளியும் காட்டி கைலாசநாதர் வழிபட்டோம். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அடுத்து வந்து காமாட்சியம்மனுக்கும் அதே மாதிரி தீபாவளி காட்டி வழிபட்டு உள்ளிக்கோட்டை மக்கள் அனைவரும் எல்லாருமே சேர்ந்து கும்பிட்டாங்க. கூட்டம் கோயில் ஃபுல்லாக கூட்டம் நிறைய முடிஞ்சது. கடைசியாக மண்டபடி ஆரம்பிச்சாச்சு. நம்மளும் அப்படியே சாமியை கும்பிட்டு துண்ணூறு பூசிக்கிட்டு நேராக சாப்பிட்டோன்னு பார்த்துட்டு அப்படியே சொந்தக்காரங்களாம் பார்த்துட்டு மற்ற மொழு எல்லாரையும் பார்த்துட்டு நேராக சாப்பிட போயிட்டோம். சாப்பிட்டு போய் பார்த்தோம்னா கூட்டம் நிற்கிது. ஒரு 500 பேர் நிற்பாங்க. சரி எல்லாம் கூட்டமும் சாப்பிட்டு போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாம்ட்டு ஃபஸ்ட்டு எல்லாரும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எப்பவுமே மண்டாபடினா என்ன புளிச்சோறு, தயிர் சோறு, நம்ம சக்கரை மூணு பதிலாக அந்த கேசரி போட்டிருந்தாங்க. கேசரி அப்புறம் கொண்டக்கடலை போட்டுருந்தாங்க. எல்லாம் அருமையாக எல்லாருக்குமே பத்துற மாதிரி நிறையா இருந்துச்சு. பார்த்தா எங்கள் லாஸ்ட் டைம் மாமா வந்து பார்த்தாருன்னா கொஞ்சம் வைக்கிறேன் அள்ளி வைங்க எல்லாத்தையும் அப்படின்னாரு. அதுலேருந்து எல்லாருக்கும் அள்ளி வச்சாங்க. கடைசி வரைக்கும் எல்லாருக்கும் சாப்பாடு இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா தெரியுமா ஃபாலோவர்ஸ் தம்பியெல்லாம் பரவாயில்ல, எனக்கும் ஃபாலோவர்ஸ் இருக்குது. பசங்க வந்து நாங்கள் வீடியோ பார்ப்போனே அப்படின்னு சொன்னாங்க. அவங்களையும் லைட்டாக காட்டிட்டு லாஸ்ட்டாக சாப்பிட போய்த்தேன். நான் தான் லாஸ்ட்டு. எல்லோரும் சாப்பிட்ட அப்புறம் தான் ஒரு 500-600 பேர் தட்டு ஓட்டியிருக்கோம். எல்லாம் சாப்பிட்டு லாஸ்ட்டாக சிவனை வேண்டிக்கிட்டு அந்த வேலையை பார்த்தாச்சு. புளியோதரை கேசரி எல்லாம் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு டேஸ்ட் ஃபஸ்ட்டு புளியோதரை எடுத்து வாயில் வச்சோம்னா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டு, யாரும் செஞ்சதும் இல்லை, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேசரி டாப் மேட்ச்சு. அதுக்கப்புறம் சுண்டல் அது அல்டிமேட்டு, அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தாளிச்சிக்கின்ன தயிர் சோறு சூடாக அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபைனல் டச்சாக மறுபடியும் புளி சாதம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சிவன் கோயிலையும் சரி எல்லா கோயிலையும் சரி எப்படி சமைச்சாலும் நல்லாயிருக்கும். சித்தப்பா ஸ்ட்ரக் ஆகிட்ட வீடியோ எடுத்தோன்னே. அப்புறம் அம்மூட்டிலாம் வந்தால் எல்லாம் என்னையும் வீடியோ எடுனாலுவோ எல்லாரையும் வீடியோ எடுத்துட்டு மாமா வந்து வெற்றிகரமாக மண்டபடி முடிச்சிட்டாரு. நேராக சிவன் கோயிலை சுற்றி வந்து சாமியை வழிபட்டுட்டு கும்பிட்டு நிறைவேறிச்சாச்சு நம்மளோட மண்டபடியை. மாமாவுக்கு வாழ்த்து சொல்லி கிளம்பிட்டேன். ஓகே, ஓம் நமச்சிவாயா. பாய்.